நெல்லை மாவட்டம் தெற்கு கள்ளிக்குளம் பரிசுத்த அதிசய பனிமாதா ஆலயத்தில் 140வது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இவ்விழாவில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனாக தத்துக்கொடியை ஆலயத்தை சுற்றி வந்து காணிக்கையாக செலுத்தி தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் ஸ்டீபன் அந்தோணி தலைமையில் பங்கு தந்தைகள் அர்ச்சித்து கோவில் தர்மகர்த்தா கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து 10 நாட்கள் நடக்கும் திருவிழாவில் திரு யாத்திரையுடன் திருப்பலி, ஜெபமாலை, மறையுரையுடன் நற்கருணை ஆசீரும் நடக்கிறது. வரும் 3ஆம் தேதி 8ஆம் திருவிழாவில் தூத்துக்குடி மறை மாவட்ட முதன்மை குரு ரவிபாலன் தலைமையில் நற்கருணை பவனியும், 9ஆம் திருவிழாவான வருகிற 4ஆம் தேதி மாலையில் தக்கலை மறை மாவட்ட ஆயர் ஜார்ஜ் ராஜேந்திரன் தலைமையில் சிறப்பு மாலை ஆராதனையும், இதைத் தொடர்ந்து மலையாளத்தில் திருப்பலியும் நடக்கிறது. 10ஆம் திருவிழாவான 5ஆம் தேதி கூட்டு திருப்பலி நிகழ்ச்சி நடக்கிறது. இதுகுறித்து முன்னாள் தர்மகர்த்தா மருத்துவர் ஜெபஸ்டீன் ஆனந்த் கூறும்போது, திருவிழா நாட்களில் தினமும் காலை திருப்பலி, மாலை மறைவுரை, நற்கருணை ஆசீர் போன்ற வழிபாடுகள் நடைபெறும் என கூறினார். பரிசுத்த அதிசய பனிமாதாவின் 140வது ஆண்டு திருவிழா தூத்துக்குடி மறைமாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீபன் அந்தோணி தலைமையில் கோலாகலமாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இத்திருவிழா ஆகஸ்ட் 5 வரை 10 நாட்கள் சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. தினந்தோறும் காலை 5:15 மணி, 6:30 மணி, 9:30 மணி மற்றும் 11:30 மணிகளுக்கு திருப்பலிகள் நடைபெறுகின்றன. மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலை, மன்றாட்டு மாலை மற்றும் நற்கருணை ஆசீரும் மறையுரைகளும் நடைபெற இருக்கின்றன. 8ஆம் திருவிழா மாலை தூத்துக்குடி முதன்மை குரு ரவிபாலன் தலைமையில் நற்கருணை பவனி நடைபெற இருக்கிறது. 9ஆம் திருவிழா மாலை சிறப்பு மாலை ஆராதனை தக்கலை ஆயர் தலைமையில் நடைபெற உள்ளது. அன்று இரவு 12 மணிக்கு அன்னையின் தேர்ப்பவனி கோலாகலமாக நடைபெறவிருக்கிறது. 10ஆம் திருவிழா காலை 5:30 மணிக்கு திருவிழா கூட்டு திருப்பலி மேனாள் ஆயர் இவான் அம்ப்ரோஸ் தலைமையில் சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. இந்த திருவிழாவில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையிடம் தங்கள் வேண்டுகோள்களை விடுத்து வேண்டும் வரங்களை பெற்று செல்ல உங்களை அன்போடு அழைக்கிறோம்.